2005-7 காலகட்டத்தில் 5 விதமான நல்ல கரெக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 விதமான கரெக்ஷன் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு காரணம். கரெக்ஷனே இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். லாஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 8 monthஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த பெருசாக கரெக்ஷனுமே இல்லை. பட் கரெக்ஷன் ரெகுலராக பீரியாடிக் மேனரில் வந்து போகிறது மார்க்கெட்டுக்கான ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக இருக்கும். அதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ சில்வர் வந்து எகெயின் வந்து இப்போ வந்து ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி வந்து சில்வர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராலி வந்து இன்னும் ஒரு 1 or 2 monthsக்கு சில்வர் வந்து இப்போ வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் தாண்டி இப்போ டாலர் டேர்ம்ஸில் சொன்னால் இது $33 கிராஸ் பண்ணால் இது வந்து சில்வர் வந்து ஒரு $49 ஆனால் ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து இது போகும். ரேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அண்ட் பிரேக் லாங் டேர்ம் ரேஞ்சை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் ஏதாவது ரேலிஸில் கூட வந்து ஏதாவது கரெக்ஷன் நடந்தது, அந்த ஸ்டாக் வந்து கீழே விலைக்கு இறங்கிச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதரன் சார் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் லியமாரோஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் மே மந்த் வந்துட்டு நீங்கள் நிஃப்டி வந்துட்டு 24,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக அதே மாதிரி 24,300 கிட்ட வந்திருக்கு. இந்த நிஃப்டி வந்துட்டு இதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இறங்கிடுமா? நிஃப்டியோடைய லாஸ்ட் 20 years ட்ராக் ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா நிஃப்டி வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த ஆர்எஸ்ஐ வந்து எப்பப்போல்லாம் வந்து 80+ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து வருது. இது 2007 புல் மார்க்கெட் பீரியட்லேயும் இது வந்து 80+ அந்த ரேஞ்சில் இருந்தது. அங்கேருந்து கரெக்ஷன் வந்தது. அதே மாதிரி 2016-17 அந்த பீரியட் முடிஞ்சு 18ல் ஒரு கரெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் 21ல் கரெக்ஷன் வந்தது. இப்போ வந்து 24ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியோடைய ஒரு கிளைமேக்ஸ் ரேலியில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ கரெக்ஷன் வந்தால் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. எஃப்ஐஎஸ்எஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 yearsஆக வந்து ஹெவி செல்லிங் அரௌண்ட் ஒரு 3 lakh crore வந்து செல்லிங் பண்ணியும் ஸோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நம்மளுடைய மணி ஃப்ளோனால வந்து இண்டெக்ஸோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இப்போ இண்டெக்ஸ் வந்து கரெக்ஷன் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. கரெக்ஷன் வந்தால் நல்லது, பயப்பட தேவையில்லை. டெக்னிக்கலாக நம்ம சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி கரெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடர்ஸை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது இந்த டயத்தில் வந்து ஒரு அட்வைசபிள். இங்கே பெருசாக கரெக்ஷன் வராமல் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நிஃப்டி இப்படியே 27,000 வரைக்கும் கூட நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ சார்ட்டின் அடிப்படையில் இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு மைனர் கரெக்ஷனாக தான் இருக்கும், மேஜர் கரெக்ஷன் இருக்குல்ல. ஆனால் இன்கேஸ் மைனர் கரெக்ஷனோட அப்படியே 27,000 போயிடுச்சுன்னா 27லேருந்து ஒரு 20% கரெக்ஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 27லேருந்து 20% கரெக்ஷன் அப்படின்னா ரஃப்லி அரௌண்ட் 5,400 பாயிண்ட்ஸ். திருப்பி அது எங்கே வரும் அப்படின்னா எகைன் பேக் டு இப்போ நம்ம இருக்கிற அந்த பொசிஷனுக்கான 22 இப்போ 24ல் இருக்கும் 22,000+ வந்து அந்த கரெக்ஷன் வரும். ஸோ கரெக்ஷன் வந்தால் தான் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. எப்படி வந்து இசிஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்ததுன்னா அந்த மார்க்கெட் வந்து ஹெல்த்தியான அப் ட்ரெண்டுக்கான திசையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் கரெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சார் எப்பவுமே வந்துட்டு நிஃப்டி ஏறிச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது அப்போல்லாம் நடக்கிறது கிடையாது. இந்த வாட்டி நிஃப்டி ஏறும் போது பேங்க் நிஃப்டி ஏறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ லாஸ்ட் வந்து ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சைமல்டேனியஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரோடைய வெயிட்டேஜ் வந்து அதிகம். அதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கோடைய வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ HDFC பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 1,360 ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து 1,700க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகைன் ஐசிஐசிஐ பேங்க்கோடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்க்கோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நிஃப்டி பேங்க்கோடைய அப் ட்ரெண்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோடைய சார்ட்டுமே பார்க்கும்போது வந்து பேங்க் நிஃப்டி வந்து எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணும் வரும் நாட்கள் அப்படின்னு தெரியுது. ஸோ நிஃப்டி இறங்கினா கூட ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகும். சார் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி சப்போஸ் அந்த ஸ்மால் கரெக்ஷன் வந்துச்சுன்னா எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ மார்க்கெட்டோடைய புல் ராலி இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 2005-7 அந்த காலகட்டத்தோடைய புல் மார்க்கெட்டை வந்து நமக்கு நினைவுபடுத்துது. ஸோ 2005-7 வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸ் ஆன 6,000 பாயிண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு
8,000 கிட்ட இருந்தது. 12% கரெக்ஷன் நடந்திருக்கு. 12% கரெக்ஷன் நடந்து எகெயின் வந்து அப் ட்ரெண்ட் நடந்து எகெயின் ஒரு 13% வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு. எகெயின் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் திருப்பி வந்து ஒரு 30% கரெக்ஷன் வந்து எகெயின் வந்து சென்செக்ஸில் நடந்திருக்கு. 30% கரெக்ஷன் மார்க்கெட் ஃபால் ஆகியுமே திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அடுத்த ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16% எகெயின் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. எகெயின் ஒரு 13% டிப் வந்திருக்கு. திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ 2005-7 காலகட்டத்தில் 5 விதமான நல்ல கரெக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 விதமான கரெக்ஷன் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு காரணம். கரெக்ஷனே இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அப்போ கரெக்ஷன் வந்து போகிறது நல்லது. ஸோ அப்போ சென்செக்ஸ் வந்து 6,000 பாயிண்ட்ஸில் இருந்த சென்செக்ஷன் வந்து 2005-7 அந்த பீரியடில் 21,000 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2023-24 காலகட்டத்தில் மார்க்கெட்டில் வந்து பெரிய கரெக்ஷன் அந்த மாதிரி வரல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2021 அக்டோபர் அந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி வந்து 18,000 பாயிண்ட்ஸ் இருந்தது. அங்கேருந்து ஒரு 15% ஃபால் மட்டும்தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. எகெயின் அங்கேருந்து திருப்பி போய் அந்த பழைய லெவலான 18,800க்கு போயிருக்கு. எகெயின் அங்கேருந்து 10% ஃபால் தான் வந்திருக்கு. எகெயின் அதுக்கப்புறம் மூவ் ஆகி 20,000க்கு போய் ஒரு 5% ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 8 months வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த பெருசாக கரெக்ஷனுமே இல்லை. பட் கரெக்ஷன் ரெகுலராக பீரியாடிக் மேனரில் வந்து போகிறது மார்க்கெட்டுக்கான ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக இருக்கும். அதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது கரெக்ஷன்ஸ் வந்து வர வேண்டிய நியர் டேர்மில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சார்ட் அடிப்படையில் வந்து தெரியுது. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து 5% 10% வந்தாலும் நமக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் வந்து பெருசாக வராமல் நான் சொன்ன மாதிரி 27,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ 24,300 இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் 1 or 2% இப்படியே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5% வரைக்கும் வந்து 27 வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கேருந்து 20% கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட்டில் we are very close to the correction அப்படிங்கிறது தெரியுது. சார் ஒரு 2 yearsஸாக வந்துட்டு எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளோ ஷார்ட் பீரியடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? லாஸ்ட் 2 yearsல வந்து ஜூன் 2022 வந்து நம்ம ஒரு நல்ல கரெக்ஷனுக்கான அந்த பாட்டம் லெவலில் இருந்தது. ஸோ அப்போ நிஃப்டி வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,150 லெவலில் இருந்தது. ஆனால் 2023 ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நமக்கு. அந்த கரெக்ஷனால தான் 23 நம்ம இப்போ 24 இந்த ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ ஈவன் 23 நடந்த அந்த சின்ன கரெக்ஷன் கூட இப்போ வந்து வரலை. அதனால் இப்போ கரெக்ஷன் வந்துன்னா இப்போ நிஃப்டி வந்து ஒரு 20,800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வந்து வரலாம். இப்போ 24,300 இருக்குது. ஸோ 20,800 வரைக்கும் கரெக்ஷன் வந்தால் வாய்ப்பு இருக்குது. உடனே வருமாங்கிறது சொல்ல முடியாது. இவனே நமக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ பட்ஜெட்டோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ போஸ்ட் பட்ஜெட் வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இது வந்து சார்ட்டில் வந்து டெக்னிக்கலாக அப்படி தான் நமக்கு தெரியுது. சார் இப்போ இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்? இண்டெக்ஸை பற்றி நான் சொன்னேன். நிஃப்டி வந்து கரெக்ஷன் இருக்குது. ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம். ஸோ கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு. ஸோ இப்போ வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனில் வந்து இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த இண்டெக்ஸில் வந்து. பட் இண்டெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்ஷன் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். கரெக்ஷன் வந்தால் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லது. ஆல்ரெடி மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து இந்த டயத்தில் வந்து இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஒரு 30% வரைக்கும் கேஷ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டா வரும் நாட்களில் வந்து கரெக்ஷன் போது அதை அவங்க ரீடிப்ளாய் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து சேஃப் பெட். இப்போ சார் கோல்டு அண்ட் சில்வர் வந்துட்டு இப்போ வந்துட்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? இதுக்கப்புறம் அது ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கோல்டு சில்வர் வந்து ரெண்டுமே வந்து இப்போ ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ டேஸாக வந்து கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கிறது. ஒரு $150 வந்து விலை உயர்ந்திருக்கு. பட் வரும் நாட்களில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து கோல்டு வரும். திருப்பி கோல்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். சில்வர் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நன்றாக விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈவன் நான் மே மாதம் இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் சில்வர் வந்து ஒரு நியூ புல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அப்போ நான் ஈவன் ஏப்ரலில் கூட நான் சொல்லியிருந்தேன்.
ஏப்ரல் மாதத்தும் போது பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து அரௌண்ட் ஒரு கேஜி வந்து 75,000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அங்கேருந்து வந்து 99,000 ருபீஸ் வரைக்கும் கேஜி வந்து ஒரு சில்வர் ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்திருக்கு. ஸோ சில்வர் வந்து எகெயின் வந்து இப்போ வந்து ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி வந்து சில்வர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராலி வந்து இன்னும் ஒரு 1 or 2 monthsக்கு சில்வர் வந்து இப்போ வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் தாண்டி இப்போ டாலர் டேர்ம்ஸில் சொன்னோன்னு சொன்னால் இது $33 கிராஸ் பண்ணால் இது வந்து சில்வர் வந்து ஒரு $49 ஆனால் ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து இது போகும். அப்படி போச்சுன்னா டொமஸ்டிக் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து 1.25 lakhsலேருந்து 1.5 lakhs வரைக்குமே பர் கேஜி வந்து சில்வர் விளையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. ஸோ போத் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ கரண்ட்லி அப் ட்ரெண்டு. ஸோ என்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ரெண்டுத்தையுமே அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். சார் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் வந்துட்டு கரெக்ஷன் வரும்னு சொன்னீங்க. ஆனால் பர்டிகுலராக வந்துட்டு எந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் இருக்கும். இண்டெக்ஸ் வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன். டெக்னிக்கலாகவும் அப்படி தான் தெரியுது. சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் வந்து எப்பொழுதுமே மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கும். அதில் வந்து ஹைக்கல் HIKL என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 18 months வந்து கன்சாலிடேட் ஆகி இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது 366 லெவலில் இப்போ இருக்குது. அரௌண்ட் வந்து எகைன் வந்து ஒரு 330 அந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கினாலும் நம்ம இதை அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். நியர் டேர்மில் வந்து இது 450 வரைக்கும் இது போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷார்ட் டேர்முக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு மீடியம் டேர்முக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து ஹைக்கலை வந்து கன்சிடர் பண்ணலாம், HIKL. ஸோ இது கெமிக்கல் கம் பயோடெக்னாலஜி ஸ்டாக்கு. அண்ட் தென் வந்து வீட்டோ சுவிட்ச் கியர் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸாக வந்து கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்சிலே லாஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து வீக்லி க்ளோஸ் வந்து ஒரு 148க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கும் ஒரு 15 to 20% விலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் வந்து இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் HIKL அந்த ஸ்டாக்கையும் வீட்டோ சுவிட்ச் கியரையும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேட்டகரியில் நீங்கள் சொன்னதுனால ரொம்ப செலக்டிவான நம்ம ஸ்டாக்கை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து நம்ம வீட்டோ சுவிட்ச் கியரையும் ஹைக்கலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து அதர் செக்டாரில் சொல்லியிருந்த ஸ்டாக்கான ஜஸ்ட் டயல், குயிஸ் கார்ப்பு அண்ட் தென் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கான ராலிஸு இதெல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ரேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அண்ட் பிரேக் லாங் டேர்ம் ரேஞ்சை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் ஏதாவது ரேலிஸில் கூட வந்து ஏதாவது கரெக்ஷன் நடந்தது, அந்த ஸ்டாக் வந்து கீழே விலைக்கு இறங்கிச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மோர்பன் லேப் சொல்லியிருந்தோம் 59 ரூபீஸில் இருக்குது, 60 ரூபீஸ் தாண்டிச்சுன்னா விலை வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேட்டகரி தான். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாருமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சார் லார்ஜ் கேப்பில் வந்துட்டு இப்போ எந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, இப்போ நம்ம எந்த லார்ஜ் கேப்பில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம்? லார்ஜ் கேப்பில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ், அதில் வந்து HDFC பேங்க் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரி வரும் நாட்களில் வந்து HDFC பேங்க்ஸில் ஏதாவது கரெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நிஃப்டி ஐடி பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதனால் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்கான விப்ரோ, TCS, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இதில் ஏதாவது கரெக்ஷன் நடந்தால் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கில் வந்து HDFC பேங்க்கு, ஈவன் கோட்டாக் பேங்க்கு, ICICI இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் கேப் கேட்டகரிக்கான ஸ்டாக்ஸை வந்து வரும் நாட்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பற்றி நிறைய விஷயம் இன்றைக்கி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.